அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்ற ஊருக்கு அருகிலே உள்ள 3 கிராமங்கள், புளியம்பட்டி, முல்லை நகர், திருவயலூர் ஆகிய 3 கிராமங்களில் உள்ள மக்கள் கடுமையான பீதி அடைந்து இரவு நேரத்தில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை, அந்த அளவிற்கு அங்கே பெரும் பீதி நிலவுகின்றது என்ற செய்தியை போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பாமக காரர்களுடைய கலவரத்திற்கு பயந்து கொண்டு தீ வச்சு பஸ் கொளுத்தி வெடிகுண்டு வச்சு தயாரித்துக்கிட்டு இருக்காங்களே, அதுக்காகவா அப்படின்னு நம்ம அவங்களோட திருப்பி படிச்சு பார்த்தோம்னா அதுக்கு அவங்க பயப்படல. பிறகு ஏன் பயந்தாங்க அப்படின்னா, முல்லை நகர், திருவயலூர் அப்படின்ற அந்த 2 ஊர்ல இருந்து 2 பொம்பளை பிள்ளைங்க தற்கொலை பண்ணிருச்சு. அந்த தற்கொலை பண்ண அந்த 2 பெண்களுடைய ஆவி ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்குது. நைட் நேரத்தில் வெளியே போனா அந்த ஆவி நம்மளை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாமக பாவிகளை விட இந்த பெரிய ஆவிகளுக்கு பயந்து கொண்டு அவங்க வெளியே வரவில்லை என்ற செய்தியை நாம பார்க்கின்றோம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி ஒரு பீதி நிலவி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு பெண்மணிக்கு அருள் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த பெண்மணிகிட்ட போய் குறி கேட்டிருக்கிறாங்க, என்ன செய்யணும் அப்படின்னா. உடனே அந்த பெண்மணி அதுல உள்ள நுணுக்கங்களை எல்லாம் விளக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 3 ஊர்ல, முல்லை நகர், திருவயலூர், இந்த மாதிரி உள்ளிட்ட 3 ஊர்ல, புளியம்பட்டி ஆகிய 3 ஊர்ல காத்து கருப்பு உள்ள என்டர் ஆயிருச்சு. இந்த காத்து கருப்பை நீங்க வெளியே விரட்ட வேண்டும் என்றால் சிறப்பு பூஜைகளை நீங்க நடத்தணும், அப்படி இல்லாட்டி உயிர் பலி திறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னோனையும் 3 ஊர் கிராம மக்களும் ஒன்று கூடி விடிய விடிய இரவு பூஜை நடத்தினார்கள் அப்படின்ற செய்தியை பேப்பர்ல போடுறான். இதை படிச்சு பார்த்துட்டு என்னடா இந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகள் இருக்கிறாங்களே, கம்ப்யூட்டர் காலத்தில் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்தா, இங்க புளியம்பட்டிலையும் திருவயலூர்ல முல்லை நகர்லயும் இப்படி இருக்கு, தமிழ்நாட்டில தான் இப்படி கிராமத்துல மூட நம்பிக்கையில இருக்கிறான் அப்படின்னு படிச்சு அப்படின்னு நினைச்சு மனம் விரும்பி அடுத்த நாள் செய்தியை படிச்சா ஜப்பான்ல இதுதான் நிலைமையா. ஜப்பான்ல 6 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் நடத்தி இருக்கிறாங்க. ஜப்பான்ல சின்சோ அபே அப்படின்றவரை பிரதமரா தேர்ந்தெடுத்திருக்கிறான். புதிய பிரதமரா தேர்ந்தெடுத்து 6 மாசம் ஆயிருச்சு. 6 மாசம் ஆகியும் பிரதமர் அலுவலகத்துக்கு பிரதமர் போக மாட்டாரு. இங்க எதிர்கட்சிகள்லாம் கொதிச்சு போய், ஏன்பா பிரதமரா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, பிரதமர் அலுவலகத்துக்கே பிரதமர் போவாட்டினா அப்புறம் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் வெதும்பி அவையெல்லாம் கொந்தளிச்சு, காரணம் என்ன, ஏன் பிரதமர் அலுவலகத்துக்கு போக மாட்டாரு அப்படின்னு ஆய்வு பண்ணா 1932 ஜப்பானுடைய பிரதமரா இருந்த சுயோசின்றவரை அந்த பிரதமர் அலுவலகத்தில் வச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க. அவனுடைய ஆவி சுத்திட்டு இருக்குன்னு இவனுக்கு பீதி, பிரதமருக்கே பீதி. அந்த பீதியில தான் இவர் 6 மாசம் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு, நான் இருக்கிற வீட்டுல இருந்தே என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்றான். அப்போ இது என்னடா, எந்த அடிப்படையிலடா இது நியாயம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அறிக்கை விட அங்கே பெரிய கலவரமாயி, அதுக்கப்புறம் இல்ல பேய் பயம்லாம் எங்களுக்கு கிடையாது, அதை பத்திலாம் நாங்க நடுங்கிட்டே அறிக்கை விடுறாங்க, எங்களுக்கு அந்த பயம்லாம் கிடையாது, நாங்க ஏன்னா ஒரு பாதுகாப்பு கருதி நாங்க போகல, பழைய கட்டடமா இருக்கு, அதைத்தான அவனும் சொல்லிட்டு இருக்கிறான், பழைய கட்டடமா இருக்கு உள்ள போனா பீதி ஆகும்னு நீ பயப்படுறேன்னு பாதுகாப்பு கருதி நான் போகலன்னு இவன் சொல்ற விளக்கத்தை தான் அவன் குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜப்பான் ப்ராடக்ட் தான் இருக்கிறதுலே பக்கா ப்ராடக்ட், எங்களை மாதிரி ஆள் வருமா அப்படின்னு இவன் இப்படி பயந்து கழியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போ இது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க போல அப்படின்னா, உலகத்துல உள்ள படிச்ச முட்டாள்களும் இந்த மாதிரி தான் இருக்கின்றார்கள் என்பது நமக்கு இப்ப தெரிய வருகின்றது. இதுல இருந்து நாம சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பேயின்னு சொல்லிட்டு பயந்து சாகக்கூடிய ஒரு நிலை இருந்தது தமிழகத்துல. 1980களில் எல்லாம் இந்த பேய் படமாவே தனியா படம் எடுத்து விட்டு இருந்தாங்க. எல்லாம் ஹிட் படம்லாம் என்ன, இந்த 13ஆம் நம்பர் சின்ன பிள்ளையில பாத்துருப்போமா இல்லையா,
எவன் படம் பார்த்தானா அவனுக்கு ஒரு வாரத்துக்கு பீதியாகி போய் படுத்த படுக்கையில் ஆயிடுவான். இப்படிப்பட்ட படங்களை வெளியிட்டு அதுல ஹிட் ஆகி கொண்டிருந்தது. இப்ப அந்த மாதிரி வந்தா படம் பார்க்கறதுக்கு ஓரளவு விழிப்புணர்வு முஸ்லிம்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய கிருபை ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தான். அல்லாஹ்வை பற்றி சரியான முறையில இந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் என்ன தனக்கு உரிய இலக்கணமா சொல்லி காட்டுகின்றானோ இது போன்ற செய்திகளை நாம கொண்டு போய் சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம மேற்கொள்கின்றோம். ரெண்டு விதமா தர்க்க ரீதியாகவும் பல கேள்விகளை நம்ம கேட்டோம். அதோடு மட்டுமல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ் இதற்கு என்ன பதில் சொல்றான் அப்படின்றதை நாம மக்கள் மத்தியில எடுத்து வச்சோம். ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது. சின்ன பையன்லாம் இப்ப பேய்க்கு விளக்கம் கொடுக்கறான். பேய் ஓட்டுறதுக்கு பெரிய ஆள்லாம் தேவைப்படாது. இங்க சும்மா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போய் இதை கேட்டோம்னா அவன் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அடுக்கிறான். ஏன் பேயின்னு ஏன் பயப்படுறீங்க? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். நம்ம லாஜிக்கா கேட்ட கேள்விகள், ஏன்பா பேயின்னு சொல்றியப்பா, 2 ஆளா போனா ஏன் பேய் பிடிக்க மாட்டேனுது? ஏன் ஒரு ஆள் போனாதான் அது பிடிக்குமா? 2 ஆள் போனா அது பயந்து ஓடிடுமா? சரி பேய் இருக்குன்னா அது ஏன் இரவுல மட்டும் பிடிக்குது, பகல்ல அந்த பேய் என்ன பண்ணுது? ஏன் பகல்ல பிடிக்கிறதுக்கு அதுக்கு திராணி இல்லையா? பேயை பத்தி நாங்க எவ்வளவு திட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். 30 வருஷமா பிஜே பயன் பண்ணிட்டு இருக்காரு பேய் இல்லைன்னு சொல்லி. அப்ப அந்த பேய் இவரை ஏன் பிடிக்கல, தௌஹீத்வாதிகளே அந்த பேய் பிடிக்க மாட்டேனுது. இப்படி லாஜிக்கா வைக்கக்கூடிய வாதங்கள்லயே ஓரளவு விடை கிடைத்திருது. அப்படி இருந்தாலும் பயந்து செத்தாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்லி காட்டுறான், உறங்கும் பொழுது அவர் அந்த உறங்கக்கூடியவர்களுடைய நப்ச அவர்களையும் அந்த உறங்கக்கூடியவர்களுடைய ஆன்மாவையும் அதே மாதிரி மரணித்தவற்றையும் அல்லாஹ் மரணித்தவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். யாருக்கு தான் நாடுறானோ அந்த உயிரை நினைச்ச நேரத்தில் விடுவான். தூங்குறோமா இல்லையா? தூங்குறது டெய்லி ஒவ்வொரு மரணம் தான். படுக்கிறப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து ஆகியா, அல்லாஹ்வுடைய பெயரால் மரணிக்கிறேன் விழித்தெழுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது ஒரு மரணமா தான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ டெய்லி மரணிச்சு உயிர் பெறோம்னா தூங்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய ரூவை கைப்பற்றிக்கிறானா இல்லையா? அப்போ உறங்கும் பொழுது ரூவை நான் கைப்பற்றுறேன், நான் நாடுனா விடுவேன், இல்லாட்டி நான் வச்சுக்கிருவேன். அப்ப படைச்ச இறைவனுடைய கையில அந்த ரூ இருக்காக்கும். அப்படி வல்லமையாளன் தான் தம்முடைய ரூவை கையில வச்சிருக்கிறான்னா மூத்தா போனவனுடைய ரூ அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? அது எப்படி எஸ்கேப் ஆகும்? அப்படி எஸ்கேப் ஆனானா அவன் கடவுளா? இங்க வாட்ச்மேன் ஒரு வாட்ச்மேனை போட்டு பார்க்க சொல்றோம். எவனா உள்ள புகுந்து ஒரு செல்போனை திருடிட்டு போயிட்டானா என்னடா நீ பாதுகாத்துட்டு இருக்கன்னு அவனை திட்டுவோம்ல. அந்த மாதிரி கடவுள் நினைச்சுக்கிட்டாங்களா? கடவுள் அந்த மாதிரி இறைவன் படைச்ச இறைவன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய இறைவனுக்கு இதெல்லாம் விளங்காதா? அவன் தன்னுடைய ரூ அவனுடைய அந்த பாதுகாப்புல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துருமா? இப்ப படைச்ச இறைவனை சரியான முறையில் நம்புவோமே ஆனால் இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். இப்படி யாரு மரணிச்சுட்டாங்களோ அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு திரை இருக்கின்றது. இதை தாண்டி அங்கிட்டு போக முடியாது, அதை தாண்டி இது உள்ளவும் வர முடியாது. இங்க உள்ள பூந்துகிட்டு அந்த திரையை தாண்டி உள்ளே நுழைய முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கே உள்ளவன் இங்கேயும் வர முடியாது. அப்படின்னும் பொழுது இதை சரியான முறையில் ஒருத்தவர் நம்புவாடையானால் அவர் பேயின்னு பயப்படுவாரா? இன்னும் சொல்ல போனா இந்த ரூவை தான் நாடிய நேரத்தில் கைப்பற்றிக்கிட்டு விரும்பியவருக்கு விடுற நல்லா சொல்றான்ல, தூக்கத்தின் போதும் மரணத்தின் போது ரூவை கைப்பற்றுறோம், நாடிய நேரத்தில் நம்ம விடுறோம், நாம் நாடுனா அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம் நல்லா சொல்றானே. அந்த இடத்துல அல்லாஹ் எப்படி விளக்குறான்னா அந்த அத்தியாயத்தின் அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் சான்று இருக்கின்றது. நீ யோசனை பண்ணி பாரு, நீ ஆய்வு பண்ணி பாரு, அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இதுல மூட நம்பிக்கையை உள்ள புகுத்துறாங்க. பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நீ இப்படி ரூக்கு போயிட்டு வர்றத பார்த்து ஆய்வு பண்ணி அல்லாஹ் விளங்குனா இவன் ரூக்கு போறதை எவனா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னா உடனே அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பீதி அடைகிறத பாக்குறோம். இந்த பார்த்தோமா இல்லையா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆவடியில இந்த மாதிரி பேய பீதி ஆகிட்டு இருக்கு தினமலர்ல பக்கத்திலே போட்டாங்க. ஆவடியில ஒரு போஸ்ட் மாம காட்டி இந்த போஸ்ட் மாமுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி செத்து போச்சு, தற்கொலை பண்ண அந்த பெண்மணி சுத்திட்டு இருக்குன்ட்டு பீதி அடைஞ்சு போய்
சன் டிவியில சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு செய்தியா ஒளிபரப்புறான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், மாநிலத்திலிருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு டைரக்ஷன் கொடுத்து எந்த போஸ்ட் ஃபார்ம்ல வந்து பேய் குடி கொண்டு இருக்கிறதா சொன்னானோ அந்த போஸ்ட் மரத்துக்கு பக்கத்திலேயே போய் அங்கே கீழே அந்த போஸ்ட் மரத்துக்கு கீழே போய் நின்று கொண்டு திருமுனை கூட்டம், பேயின்றது கிடையாது, பிசாசுன்றது இல்ல, அதையும் உங்களை வந்து பிடிக்குது, பிடிக்கிறதா இருந்தா எங்களை வந்து பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவனே தான் அந்த பகுதி மக்கள் தெளிவடைஞ்சு நல்லா இருப்பீங்க, கைகாலெல்லாம் நடுங்கி இருந்துச்சு, காப்பாத்தினீங்க எங்களை, உங்களுடைய பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் இந்த தெருக்குள்ளே எங்களுக்கு நுழையிறதுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அப்ரிசியேட் பண்ணி சொன்னாங்கன்ற செய்தியை பாக்குறோம். அதே மாதிரி மதுரையில் நடந்த சம்பவம், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கடையில வந்து ஒரு 30-40 பேர் தங்குறாங்க. தங்குறதுக்கு ஒரு வீடு பிடிக்கிறாங்க. வீடு பிடிச்சா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டுல வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பெண்மணி வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கு அப்படின்னு. தங்குறவெல்லாம் நடுங்கி அவன் வந்து பயந்து, முஸ்லீம்னு இருக்கிறான், முஸ்லீம் அல்லாதவனும் அந்த கடையில வேலை பார்க்கறான். அப்ப வந்து அந்த கடை நிர்வாகிகள் வந்து தவி ஜமாத் நிர்வாகத்தை அணுகுறாங்க. இந்த மாதிரி வந்து பேயின்னு பயந்து நடுங்கி சாகுறாங்க அப்படின்னு மதுரை மாவட்ட நிர்வாகத்தில இருந்து ஒரு ஆளை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து பேய் இருக்குன்னு சொல்றீங்களப்பா, அந்த பில்டிங்ல இவர் ஒத்தையா போய் படுப்பாரு. அந்த பேய்க்கு உண்மையிலேயே வந்து வெக்கம், மானம், சூடு, சொரணை, திராணிலாம் இருந்துச்சுன்னா எங்களை வந்து பிடிக்கட்டும் பார்ப்போம், தவி ஜமாத்துக்காரனை பிடிக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் போய் நடிச்ச அந்த ஒரு இரவு யாருமே இல்ல அந்த பில்டிங்ல. நம்மளுடைய தவி ஜமாத்தினுடைய கிளை நிர்வாகி, கிளை செயலாளர் என்ன செய்யறாரு, அவர் போய் ஒரு நாள் முழுக்க படுத்து எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு வந்தா எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அப்ப தெளிவடைறாங்க. தெளிவடைஞ்சா அதுல வந்து சில பேர் குழப்பிட்டாங்க, இல்ல கவுச்சி தின்னுட்டு போய் படுத்தா தான் பேய் பிடிக்கும், சாதாரணமா படுத்தா பேய் பிடிக்காதுன்ட்டாங்க. உடனே சரி விடு, இப்ப கவுச்சி தின்னு தானே படுக்கணும், இன்னைக்கு படுக்கிறேன், திரும்ப கூடு, மட்டனை கூடு, பீஃப கூடு அப்படின்னு சொல்லி இவன் வந்து மட்டன், பீஃப், சிக்கன் எல்லாத்தையும் கலந்து, ஏன்னா பீஃபுக்கு தான் பிடிக்கும், சிக்கனுக்கு பிடிக்காத சொல்லிடக்கூடாதுன்னு அன்னைக்கு அங்கேயே ஆக்கி அங்கேயே தின்னுட்டு அங்கேயே படுத்து எந்திரிச்சு வர்றாரு. ஆச்சரியப்பட்டு அப்பனா இது சும்மா பொய்யா இது, அப்ப இதை போய் நம்பி பயந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு பாலான்ற ஒரு சகோதரர் இதுல கவரப்பட்டு அவர் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய அளவிற்கு நிலைமையை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா இந்த மாதிரி வந்து சரியான முறையில நாம சிந்திப்போமே ஆனால் அல்லாஹ் அதுல நேர்வழியை வழங்குறானா இல்லையா? இங்க நிலைமை என்ன, இங்க பாமரனும் வந்து இதை விளங்கி கொண்டு இது நீ சொல்றது பொய் அப்படின்னு தெளிவடைகிறான், அங்கே பிரதமர் கழிஞ்சுக்கிட்டு கிடக்கிறான். இதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். படைச்ச இறைவனை சரியான முறையில நம்புவோமே ஆனால் இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஒழித்து சரியான ஒரு நிலைப்பாடை நாம எடுக்கலாம். அப்படி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல மிகப்பெரிய சான்று இருக்குன்னு சொல்றானே, அப்படிப்பட்ட சான்றுகளை விளங்கி மறுமையில வெற்றி பெறக்கூடிய அன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்